ஹாய் சார்லி, வெல்கம் பேக் டு நியூ வீடியோஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பார்ட் 2 வீடியோ. அதாவது நம்ம கேரளா ட்ரிப், அதாவது திருச்சிலேருந்து கேரளா ட்ரிப் போனோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்ட் 2. சப்போஸ் பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யாரும் பார்க்கலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் அன்பாஸ்ட் என்னன்னா நம்ம இன்றைக்கி வீடியோ அப்லோட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா. ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். காலேஜ் வேறு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோமா, கொஞ்சம் அவசரமாக பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, எடிட் பண்ணி பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் என்ன ஏன்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ தான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறேன். இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ கேரளா ட்ரிப்பில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த இது எடிட் பண்ணி போட்டிருப்பேன். பட் ஆனால் எந்த நாளாக பார்த்திங்கன்னா அப்போ நான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கல அப்படின்னா பார்ட் 2 வீடியோவாக பார்த்திங்கன்னா வரும் அப்படின்றது எனக்கு அப்படியே தெரிலங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சரி ஓகே பார்ட் 2 வீடியோ இப்போ கூட எடுத்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை மறக்காம வீடியோக்குள்ளே போக பாருங்கள். நம்ம வீடியோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறேன். என் பேர் அர்ஜுன். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுவேன். ஸோ எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும். பைக் ட்ராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் பைக் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் யூடியூப் பேஜ்லேயும் கமெண்டில் சொன்னீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து நானும் பண்ணுவேன், இல்லை என் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணாலும் ஓகேங்க. சரிங்களா? சரி, மற்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் விட்டு தட்டி விட்டு ஆள் போட்டுருக்கீங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சந்தாலி கூட 500 அது என்னது? സിപ്ലൈൻ ഉണ്ട്, സ്കൈ ചെയർ ഉണ്ട്. നിങ്ങൾ സിപ്ലൈനിൽ പോയിട്ട് സ്കൈ ചെയറിൽ വരണം. ഒരാൾക്ക് ஜிப்லைன் ஹைட்டை பார்க்கலாமா? இது இங்கேயா? இங்கே ஸ்டார்டிங், அங்கே தான் லைன். ஓ, இது நடுவில் போகிற மாதிரியா? பிடிக்க முடியல விட்டுறா. ஆஹா இல்லைடா, ஜிப்லைன்னா நம்ம தொங்கிட்டு போவோம்ல அந்த இது. இந்த ஆற்று இது இருக்குல்ல, அங்கேருந்து அந்த ப்ளூ கலர் இது இருக்குல்ல அங்கே போவோம் போல். ஏன்னா அங்கே தானே போவோம். பயங்கரமாக இருக்கும் ஜிப்லைன். சிப்லைனையும் வர இல்லை ஸ்கை சேரில் வர. சேரில் உட்காந்து ஸ்கை சேர் இருக்கா? அதுக்கு எவ்வளோ மொத்தமாக? அதில் என்னென்ன பேக்கேஜ் வருது? அந்த இது கொடுங்க கார்டு. ஆஹா இந்த இது மாதிரி இருக்கும். கைட்லைன் புக்கு தாங்க பார்க்குறோம். விசிட்டிங் கார்டில் இருந்தால் இது மாதிரி சேட்டா இது தானே கைட்லைன் புக்கு. ஓ, இதில் தொங்கிட்டு போகுது, திரும்பி ரிட்டர்ன் வர்றது. இல்லை சார்லி வந்து பார்த்திங்கன்னா என்ன பேக்கேஜில் வந்து போக போகிறோம் அப்படின்னா 1000 பேக்கேஜில் போக போகிறோம். இந்த பேக்கேஜில் பார்த்திங்கன்னா என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ஜிப்லைன் ஒன்று கவர் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்கை சைக்கிள் ஒன்று கவர் ஆகும், அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் ஒன்று சொன்னாங்க. ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா சேர்த்து 1000 சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரோன் ஷாட் வேணும்னா கூட இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்கா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா தனியாக ஒரு 250 வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போக்கி நமக்கு ஜிப்லைன் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம ஜிப்லைன் மட்டும் பண்ணிக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேசணும். சார்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. பட் ஆனால் என்ன ஒரு அல்டிமேட்டாக இருக்குன்னா இந்த ஜிப்லைன் வெறுத்தனமாக இருக்கும் உண்மையாலுமே. இங்கே பாருங்களேன். ஸோ இந்த ஹைட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்லைன் பண்ண போகிறோம். உண்மையாலுமே ஒரு தரமான சம்பவங்கள் இது. அதாவது ஜிப்லைன் இல்லைங்க, ஸ்கை சேர். ஸோ அங்கே இருக்கிறது தான் ஜிப்லைன் நினைக்கிறேன். ஏன் சேட்டா இதுலேயே தாங்க இருக்குது. ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான். காரு மாற காட்டி சம்பவத்தை ஏற்படுத்தாமல் தான் ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். பட் ஆனால் இது மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனதே இல்லை. நம்ம பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 மீட்டர் இதில் தான் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக பண்ணதில்லை இல்லை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சரான ஒரு இதாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருப்பாங்களே, நாசாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சாச்சு சார்லி. வாவ், பயங்கரமான ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த ஒரு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி இருக்குது. ஒரு அழகான ட்ரூ, பட் ஆனால் அல்டிமேட்டான ட்ரூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. இன்னும் ஸ்லோவாகிடுச்சு. இன்றுமோ
ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைனும் அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் முடிச்சுட்டு இப்போ கடைசி எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா நம்மளோட ஸ்கை சேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஸோ ஸ்கை சேரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் போக முடியுமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானும் தனுசு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கௌதம் நான் போக முடியாது. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வந்தோம், இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போக போகிறேன். இப்போ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் நாள் போக முடியல அப்படின்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 சைடில் உட்காந்துக்கிட்டோம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா போக முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன ட்ரிப்பு பண்ணோம்ல ஜிப்லைன் பண்ணோம்ல அதே ஜிப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டானா. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் தனுஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை சேரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அட பாவி சாவியா நல்ல வேலை கீழே இருக்குதுடா கொல்ல போறேன்டா போடா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இங்கேருந்து 5 மணி நேரம் விடாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக போனீங்கன்னா நம்ம திருச்சி போகலாம் அப்படின்றது கூகுள் மேப் சொல்லுதுன்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன் வெறித்தனமான ஒரு இடம் இந்த இடம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கேரளாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷன் அப்படின்றது நான் கூகுள் இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். மண் சரிவு ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடில் நிறுத்தி காமிக்கிறேன். பார்த்தீங்களா இந்த சைடு ஃபுல்லாகவே மண் சரிவு ஏறிடுச்சு போல். மழை பெஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மண் சரிவு ஏற்படுத்திருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒரு ஜேசிபி வச்சு பார்த்திங்கன்னா மண் சரிவுலாம் க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. போகலாமாடா? மண் சரிவு ஏற்பட்டுருக்கும் போல். மழை பெஞ்சில் அதனால் மண் சரிவு ஏற்பட்டு. என்னடா பண்ண போகிற? ஏய் ஏய் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பார்ருங்க. பார்த்திங்கன்னா சார் நம்ம கொஞ்சம் பழக்கங்க, பேசிட்டு போயிடலாம். சார் ரொம்ப நன்றி, நாங்கள் தமிழ்நாடுக்கு மீண்டும் செல்கிறோம். ஏன்னா ஸ்லேடாக இருக்காங்க இந்த சைடு. நேற்று வந்து பெரிய மழை. நல்ல மழையா? அங்கிட்டு மழை இல்லை, ஒரு ஃபுல் மழை. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை? பரவாயில்ல. ஓகே ஓகே, நல்லா பார்க்கலாம். திரும்பி வாங்க. ரொம்ப நன்றி சார். 2 daysல விடுவோம். ஓகே சார். வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை இங்கே அதாவது முந்தானேற்று நம்ம மார்னிங் வரும்போது பார்த்திங்கன்னா சாரு இவங்க நம்ம வண்டியை நிறுத்தினாங்க. ஸோ நிறுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செக் பண்ணுவாங்களே செக் போஸ்ட்டில். ஸோ அப்போ செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம் ஆகிட்டாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரிட்டர்ன் போகும்போது பார்த்திங்கன்னா பசங்க நிறுத்தினதுக்கப்புறம் சரி நம்மளும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சாங்களா. அதனால பார்த்திங்கன்னா நிறுத்தி பேசிட்டு போனோம். ஆனால் உண்மையாகவே அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அண்ணாவங்களுக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அண்ணாவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது நம்ம யூடியூப் சேனலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேரளா வந்திருக்கோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க. உண்மையாலுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நல்லா பேசுவாங்க. ஸோ யூடியூபர்னாலே. ஆனால் தமிழ்நாடு சைடு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா யூடியூப்பில் என்ன தான் நம்ம பெரிய ஆளாக வந்தாலுமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஆளாகவே நினச்சிக்க மாட்டாங்க. ஆனால் கேரளா சைடு அப்படி இல்லைங்க, நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. யூடியூப்லலாம் ஓரளவுக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த கேரளா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய யாராவது யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ரீச் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கேரளா கவர்மெண்ட்டு. அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காவல்துறை அண்ணாவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேடாக இருக்குதுங்க. சரியான மழை போகலான்னா மழை பெஞ்சா ஓயாமல் இப்படி ஆயிருமோ, ரொம்ப கஷ்டங்க. அப்படின்னா மழை பெஞ்ச நேரத்துலலாம் இங்கே இருக்கும்போது வா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கப்பா. ஃபுல்லாகவே மேகமூட்டங்கள் கீழே நினைஞ்சிருக்கு. செவ்வாப்பலாம்